இப்போ 6 கணக்கோ வந்துச்சுன்னா அடுத்தது என்ன கட்டிக்கிறன்னு பார்ப்போம். அடுத்தது என்ன கட்டிக்கிறன்னு பார்ப்போம். எவ்வளோ சிம்பிளாக வருது பாருங்களேன். நம்ம வந்துட்டு மெக்கானிக்ஸ்னாலே தொடரல. அநேகமானாக்கள் வந்துட்டு மெக்கானிக்ஸ்னாலே தொடரல. ஏனோ அவளுக்கு சூனியம் வச்ச மாதிரி இருக்கும், அநேகமாக தொட மாட்டாங்க. மெக்கானிக்ஸ் எவ்வளோ சிம்பிளாக வந்திருக்கு. முதலாம் கேள்வியிலிருந்து ஒரு கடைசி கேள்வி வந்துட்டு ஒரு 2 மார்க்ஸோ 30க்கு 2 மார்க்ஸோ ஒரு 3-4 மார்க்ஸோ வந்துட்டு கஷ்டப்படுத்த போகிறாங்க. அதுக்காண்டி மெக்கானிக்ஸே ஃபுல்லாக ரிஜெக்ட் பண்ணிட்டு போய்த்துருவாங்க. மெக்கானிக்ஸ் உண்மையில் அழகான ஈஸியான பாடம், ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பாடம். ஒரு 2 மார்க்ஸை விட்டாலும் 28 எடுக்கக்கூடிய இது எஸ்ஏல. எஸ்ஏ வந்துட்டு மிஸ் பண்ணுறாக்கள் வந்துட்டு கடைசியாக ஒரு யோசிக்க வேண்டியது. அழகான எஸ்ஏல வந்துட்டு ஸ்கோர் பண்ணக்கூடியது. எந்த எஸ்ஏ வந்தாலும் சரியா, ஹைட்ரோ வந்தாலும் சரி, அவருக்கு வட்டையக்கம் வந்தாலும் சரி, என்ன முன்னுக்கு வந்து 2.5க்குள்ளே வரக்கூடிய அந்த வந்துட்டு வந்தாலும் சரி, எது வந்தாலும் அழகாக ஸ்கோர் பண்ணலாம். ஏன் சும்மா மிஸ் பண்ணுறாங்கன்னு விளங்குது இல்லை. மெக்கானிக்ஸ்னாலே கஷ்டங்கிறது ஒரு